யாராவது தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சா விஷம் குடிப்பாங்க, இல்ல உயரத்துல இருந்து குதிப்பாங்க. ஆனா ஒரு நாடே தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணா என்ன பண்ணும்? சீனா இப்ப அதைத்தான் பண்ணிருக்காங்கன்னு உலக நாடுகள் எல்லாம் கதறுது. நண்பர்களே, ஜஸ்ட் ஒரு 24 முயல்கள், வெறும் 24 முயல்கள் சேர்ந்து ஒரு நாட்டையே மொத்தமா அழிச்சு அந்த நாட்டையே பஞ்சத்துல தள்ள முடியும்னு உங்களால நம்ப முடியுதா? ஆனா வரலாறு சொல்லி கொடுத்த இந்த மரண பயத்தை எல்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு சீனா இப்போ தன்னோட பாலைவனத்துல கிட்டத்தட்ட 40 லட்சம் முயல்களை கொண்டு போய் விட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஜோடி முயல் நினைச்சா வெறும் 3 வருஷத்துல லட்சக்கணக்கான குட்டிகளை போட முடியும். அப்போ இந்த 40 லட்சம் முயல்கள் பெருக ஆரம்பிச்சா இன்னும் சில வருஷத்துல சீனாவோட வரைபடமே காணாம போயிடும். சீனாவுக்கு தெரியாதா இது ஆபத்துன்னு? தெரிஞ்சும் ஏன் இந்த விபரீத விளையாட்டை விளையாடுறாங்க? ஆஸ்திரேலியாவையே நடுங்க வச்ச ஒரு விஷயத்த சீனா ஏன் வேணும்னு பண்றாங்க? இது பசுமை புரட்சியா, இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு நடந்த அதே கதி சீனாவுக்கும் நடக்க போதா? இயற்கை கொடுத்த எச்சரிக்கையை மீறி சீனா செஞ்ச அந்த ஒரு தப்பு இப்ப என்னவா மாறி நிக்குது தெரியுமா? இந்த 40 லட்சம் முயல்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த திடுக்கிடும் உண்மைகளை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு அழகான கால நேரத்துல உங்க வீட்டு வாசலை திறக்கிறீங்க. அங்க லட்சக்கணக்கான கண்கள் இருட்டுல மின்னுது. நீங்க நிக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா நிலமே தெரியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான முயல்கள் உங்க காலடியில நினைஞ்சுக்கிட்டே இருக்கு. சிரிப்பா இருக்கா? ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா இந்த நரகத்தை தான் அனுபவிச்சது. வெறும் 24 முயல்கள் ஒரு கண்டத்தையே எப்படி ரத்த கண்ணீர் வடிக்க வச்சது தெரியுமா? விக்டோரியா மாகாணத்துல தாமஸ் ஆஸ்டின் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. இங்கிலாந்துல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவருக்கு பொழுதுபோக்குக்காக வேட்டையாட முயல்கள் தேவைப்பட்டுச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு பூர்வீகமாக முயல்கள் கிடையாது. வேட்டையாடும் பொழுதுபோக்கிற்காக இங்கிலாந்திலிருந்து 24 முயல்களை வைல்ட் ராபிட்ஸ் வரவழைத்து விக்டோரியா மாகாணத்தில் உள்ள தனது பண்ணையில் திறந்து விட்டார். அவர் சொன்ன ஒரு வாசகம் இன்றும் வரலாற்றில் கேலியாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சூண்டு முயல்களை விடுறதுனால என்ன பெருசா ஆயிட போகுது? இது நம்ம பண்ணைக்கு ஒரு ஹோம்லி ஃபீல் கொடுக்கும். ஆனால் அந்த 24 முயல்கள் அடுத்த 50 ஆண்டுகளில் 60 கோடியாக மாறும் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. இங்கிலாந்தில் முயல்களை வேட்டையாட நரிகளும் ஓநாய்களும் இருந்தன. ஆனால் ஆஸ்திரேலியாவில் அப்படி எதுவும் இல்லை. ஆஸ்திரேலியாவின் மிதமான குளிர் முயல்களின் இனப்பெருக்கத்திற்கு மிக வசதியாக இருந்தது. ஒரு பெண் முயல் ஒரு வருடத்தில் 30 முதல் 40 குட்டிகள் வரை போடக்கூடியது. ஓடுவதற்கு தடையற்ற சமவெளிகள் இருந்ததால் அவை மின்னல் வேகத்தில் நாடு முழுவதும் பரவின. 10 வருஷத்துல அந்த பகுதியில இருந்த கோடிக்கணக்கான புற்கள் காணாம போச்சு. ஆடு மாடுகளுக்கு திங்க புல்லு இல்ல. விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு வந்தாங்க. ஏன்னா காலையில அவங்க நட்டு வச்ச பயிர்கள் ராத்திரிக்குள்ள மொட்டையா நிக்கும். அரசாங்கம் மிரண்டு போச்சு. 3000 கிலோமீட்டருக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான இரும்பு வேலியை அமைச்சது. இந்த வேலியை தாண்டி முயல்கள் வராதுன்னு நம்பினாங்க. ஆனா முயல்கள் சிரிச்சது. வேலியை தாண்ட முடியாதுன்னு தெரிஞ்சதும் பூமிக்கு அடியில சுரங்கம் தோண்டி அடுத்த பக்கம் போயிடுச்சு. அந்த வேலி வெறும் காட்சி பொருளா நிக்குது. கடைசியா 1950 ஒரு பயங்கரமான முடிவை எடுத்தாங்க. மிக்சோமா அப்படிங்கிற ஒரு வைரஸை முயல்களுக்கு மத்தியில பரவ விட்டாங்க. இது ஒரு பயங்கரமான வைரஸ். முயலோட உடம்பு முழுக்க வீங்கி கண்ணு தெரியாம போய் மூச்சு திணறி துடிதுடிச்சு செத்து போகும். விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆஸ்திரேலியா ஒரு மிகப்பெரிய கண்டம். அங்க இருக்கிற ஒவ்வொரு முயலுக்கும் பின்னாடி போய் ஊசி போட்டுட்டு இருக்க முடியாது. அப்போதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. வைரஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக உயிருள்ள ஊசிகள் வேணும். அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்ததுதான் கொசுக்கள். வைரஸ் பாதிக்கப்பட்ட முயல்களை கொசுக்கள் கடிக்கும் போது அந்த வைரஸ் கொசுவோட வாயில ஒட்டிக்கும். அதே கொசு போய் ஒரு ஆரோக்கியமான முயலை கடிக்கும் போது வைரஸ் ஈஸியா அந்த முயலோட ரத்தத்துல கலந்துரும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஆஸ்திரேலியா முழுக்க பரவுச்சு. இன்னும் சில இடங்கள்ல வைரஸ் கலந்த உணவுகளை ஹெலிகாப்டர் மூலமா பாலைவனத்தில் தூணாங்க. ஆனா இது மத்த விலங்குகளையும் பாதிக்கும்னு தெரிஞ்சதும் சீக்கிரமே இந்த முறையை நிறுத்திட்டாங்க. இந்த வைரஸ் பரவின உடனே ஆஸ்திரேலியாவே ஒரு சுடுகாடு மாதிரி மாறிடுச்சு. வைரஸ் பாதிச்ச முயல்களோட முகம் வீங்கி போயிடும். கண்களை திறக்க முடியாது. சீழ்வடியும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்படியே அந்த வைரஸ் கொசு நம்மளை கடிச்சா நமக்கு ஆபத்தா அப்படின்னு. விஞ்ஞானிகள் இந்த மெக்சோமா வைரஸை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்தாங்க. இந்த வைரஸ் லெப்பரிபாக்ஸ் வைரஸ் குடும்பத்தை சேர்ந்தது. இது முயல்களை தவிர வேற எந்த உயிரினத்தையும் மனுஷங்க, நாய்கள், பூனைகள் கூட தாக்காது. இதுக்கு ஹோஸ்ட் ஸ்பெசிபிக் வைரஸ்னு பேரு. ஒரே மாசத்துல ஆஸ்திரேலியா முழுக்க முயல்களோட பிணக்குவியல்கள் 99% முயல்கள் செத்து மடிஞ்சது. ஆஸ்திரேலியா நிம்மதியா மூச்சு விடுறதுக்குள்ளதான் அந்த அதிர்ச்சி நடந்துச்சு. அந்த கோடிக்கணக்கான பிணங்களுக்கு மத்தியில ஒரு சில முயல்கள் மட்டும் அசையாம உட்கார்ந்து இருந்தது. அந்த வைரஸ் அதுங்களை ஒண்ணுமே பண்ணல. அந்த முயல்கள் அந்த வைரஸையே எதிர்த்து போராடி ஜெயிச்ச சூப்பர் முயல்கள். இப்போ அந்த தப்பிச்ச முயல்கள் திரும்பவும் ஜோடி சேர்ந்து குட்டி போட ஆரம்பிச்சது. இப்போ பிறக்கிற குட்டிகளுக்கு அந்த வைரஸை எதிர்க்கிற சக்தி இரத்தத்திலேயே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்திரேலியா எவ்வளவோ வைரஸை மாத்தி மாத்தி போட்டு பார்த்தும் அந்த முயல்கள் எங்களுக்கு சாவே கிடையாதுன்னு அந்த நாட்டை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. இப்போ அதே கணக்குப்படி ஆஸ்திரேலியாவில் 20 கோடிக்கும் அதிகமான முயல்கள் இருக்கு. இதை கட்டுப்படுத்த முடியாம ஆஸ்திரேலிய அரசு வருஷத்துக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டே இருக்காங்க. ஆஸ்திரேலியா வைரஸை நம்பி தோற்று போனதை பார்த்து சீனா ஒரு செம புத்திசாலித்தனமான முடிவை எடுத்தாங்க. அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. வைரஸை வேண்டுமானால் ஒரு உயிரினம் ஏமாற்றி விடலாம், ஆனால் ஒரு பசியுள்ள வேட்டைக்காரனை ஏமாற்ற முடியாது. சீனா இந்த முயல் சோதனையை செய்த அந்த பகுதிக்கு இன்னர் மங்கோலியா என்று பெயர். இது சீனாவின் வடக்கு எல்லை பகுதியில் அமைந்துள்ளது. இங்கே 2 முக்கியமான பாலைவனங்கள் உள்ளன. குபுக்கி பாலைவனம், இது சீனாவின் 7வது பெரிய பாலைவனம். முயூஸ் பாலைவனம். இந்த 2 இடங்களில் தான் சீனாவின் பசுமை புரட்சி தீவிரமாக நடந்தது. குபுக்கி பாலைவனம் மட்டும் சுமார் 18,600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இது நம்ம ஊர்ல தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் என ஒரு 4-5 மாவட்டங்களை சேர்த்தால் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பெரியது. இந்த மூ உஸ் பாலைவனம் ஒரு காலத்தில் 42,000 சதுர கிலோமீட்டராக இருந்தது.
அதாவது ஒரு சிறிய நாட்டை விட பெரிய மணல் பரப்பு. இந்த பாலைவனம் சீன தலைநகரான பெய்ஜிங்குக்கு மிக அருகில் இருக்கிறது. ஒவ்வொரு வசந்த காலத்திலும் பலத்த காற்று வீசும் போது இந்த மணல் அப்படியே கிளம்பி வந்து பெய்ஜிங் நகரையே மூடிவிடும். பகல் நேரத்திலேயே இருட்டு போல மஞ்சள் நிறத்தில் மணல் புகை மண்டலமாக இருக்கும். இதை பார்த்தால் ஏதோ மார்ஸ் கிரகத்தில் இருக்கிறது போல இருக்கும். சீனாவின் மிக முக்கியமான எலோ ரிவர் ஹுவாங்ஹி இந்த பாலைவனத்தை சுற்றித்தான் ஓடுகிறது. ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்கான டன் மணல் இந்த காற்றினால் நதியில் போய் விழுந்தது. இதன் விளைவாக நதியின் ஆழம் குறைந்து நதி தன் பாதையை மாற்றியது. இது மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தியது. மணல் மெல்ல மெல்ல கிராமங்களுக்குள் நுழைய ஆரம்பித்ததால் அங்கிருந்த மக்கள் விவசாயம் செய்ய முடியாமல் வீடுகளை விட்டு வெளியேறினார்கள். அவர்களை சுற்றுச்சூழல் அகதிகள் என்று அழைத்தார்கள். இந்த மணல் குன்றுகள் நிலையானதில்லை. இவை மூவிங் டியூன்ஸ், நகரும் மணற்குன்றுகள். காற்று வீசும் திசையில் இந்த மணல் மலைகளே மெல்ல மெல்ல நகர்ந்து ஊர்களுக்குள் வரும். இன்று ஒரு தெருவில் இருப்பீர்கள், நாளை காலை உங்கள் வீட்டு வாசலில் ஒரு மணல் மலை நிற்கும். இந்த நகரும் மணலை நிறுத்தி மண்ணை அங்கேயே நிலைநிறுத்தத்தான் சீனா கோடிக்கணக்கான மரங்களை நட்டது. அந்த மரங்களையும் செடிகளையும் பராமரிக்கும் வாட்ச்மேன் வேலையைத்தான் அந்த 40 லட்சம் முயல்கள் செய்கின்றன. முயல்களை விடுவதற்கு முன்னால் சீனா அந்த நகரும் மணலை எப்படி நிறுத்தினார்கள் என்பது ஒரு பெரிய இன்ஜினியரிங் அதிசயம். மணல் குன்றுகள் காற்றில் நகராமல் இருக்க வைக்கோலை சதுரமாக மணலில் புதைத்தார்கள். இதை செக்கபோர்ட் பேட்டர்ன் என்று சொல்வார்கள். இது மணல் மீது வீசும் காற்றின் வேகத்தை குறைக்கும். இந்த சதுரங்களுக்குள் தான் செடிகளை நட்டார்கள். இந்த செடிகள் வளர வளர முயல்கள் அங்கே மேய்ச்சலுக்கு கொண்டு வரப்பட்டன. முயல்கள் ஆஸ்திரேலியா போல கட்டுக்கடங்காமல் பெருகக்கூடாது என்பதற்காக சீனா செய்த ஒரு மாஸ்டர் பிளான் இது. அந்த பாலைவனம் முழுக்க 10 முதல் 15 அடி உயரத்தில் ஆயிரக்கணக்கான சிமெண்ட் கோபுரங்களை சீனா கட்டியது. இது கழுகுகள் மற்றும் பருந்துகள் வந்து அமருவதற்காகவே கட்டப்பட்டது. கழுகுகளுக்கு பாலைவனத்தில் அமர இடம் இருக்காது. அதனால் அவை வேட்டையாடுவது கடினம். இந்த உயரிய கோபுரங்களில் அமர்ந்து கழுகுகள் முயல்களை கண்காணித்து எண்ணிக்கை கூடும்போது வேட்டையாடி சமநிலைப்படுத்தும். இந்த முயல் திட்டத்தினால் சீனாவுக்கு ஒரு பெரிய லாபமும் கிடைத்தது. அந்த பாலைவனத்தில் ஒரு வகையான ஒட்டுண்ணி தாவரம் வளர்கிறது. அதன் பெயர் சிஸ்டன்ச். இது மருத்துவ குணங்கள் மிக்கது மற்றும் மிகவும் விலை உயர்ந்தது. முயல்கள் மேயும் போது அந்த செடிகள் செழிப்பாக வளர உதவுகின்றன. இதனால் சீனாவுக்கு பாலைவனத்திலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் கிடைக்கிறது. அதாவது பாலைவனத்தை வளர்க்கிறார்கள், கூடவே பணத்தையும் எடுக்கிறார்கள். சீனா தனது ஹைடெக் தொழில்நுட்பத்தை இங்கேயும் பயன்படுத்தியது. சில குறிப்பிட்ட முயல்களுக்கு சிறிய GPS சிப்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன. அவை எந்த பகுதிக்கு செல்கின்றன, எங்கே குழி தோண்டுகின்றன, எந்த வகையான செடிகளை அதிகம் சாப்பிடுகின்றன என்பதை விஞ்ஞானிகள் ஒரு கண்ட்ரோல் ரூமில் உட்கார்ந்து கவனிப்பார்கள். ஒருவேளை முயல்கள் எல்லை தாண்டி விவசாய நிலங்களுக்குள் நுழைய பார்த்தால் உடனே பிரெடிட்டர் வேட்டை விலங்குகள் மூலம் அந்த பகுதியை சீர் செய்வார்கள். முயல்களை விடுவதற்கு முன்னால் அந்த பாலைவனத்தில் செடிகளை வளர்க்க சீனா செய்த ஒரு அசுரத்தனமான முயற்சி இது. விதை வெடிகுண்டுகள். சீனா தனது ராணுவ விமானங்களை பயன்படுத்தி பாலைவனம் முழுவதும் லட்சக்கணக்கான விதை உருண்டைகளை மேலிருந்து வீசியது. இந்த உருண்டைகள் வெறும் விதைகள் மட்டும் கிடையாது. அவற்றுக்குள் உரம், களிமண் மற்றும் முயல்கள் ஆரம்பத்திலேயே தின்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு விதமான கசப்பான திரவத்தையும் கலந்து வீசினார்கள். ஆனால் இதில் 90% விதைகள் முளைக்கவில்லை. காரணம், அந்த நிலத்தில் ஈரப்பதம் இல்லை. அப்போதுதான் சீனா உணர்ந்தது, செடிகள் வளர வேண்டும் என்றால் மண்ணுக்கு அடியில் நீர்மட்டம் உயர வேண்டும். அதற்கு அந்த மண்ணை தோண்டி பக்குவப்படுத்த ஒரு உயிரினம் தேவைப்பட்டது. அந்த இடத்தில்தான் முயல்கள் டிகிங் என்ஜினியர்ஸாக உள்ள வந்தன. சீனா தனது பாலைவனங்களில் உலகின் மிகப்பெரிய சோலார் பார்க்ஸ், சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் அமைத்திருக்கிறது. இங்கே முயல்கள் ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்தன. சோலார் பேனல்களுக்கு அடியில் புற்கள் வளர்ந்தால் அது பேனல்களை மறைக்கும் அல்லது தீ விபத்தை உண்டாக்கும். இயந்திரங்களை வைத்து புல் வெட்டுவது கடினம் என்பதால் இந்த 40 லட்சம் முயல்களை அந்த சோலார் பேனல்களுக்கு அடியில் மேயவிட்டார்கள். ஆனால் சில முயல்கள் சோலார் பேனல்களின் ஒயர்களை கடிக்க ஆரம்பித்தன. இது சீனாவுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியது. இப்பொழுது அந்த ஒயர்களை முயல்கள் கடிக்க முடியாத அளவுக்கு கசப்பான பிளாஸ்டிக் உரைகளை, பிட்டர் டேஸ்டிங் கேபிள்ஸ் சீனா தயாரித்து வருகிறது. சீனா இந்த 40 லட்சம் முயல்களை சாதாரணமாக விடவில்லை. இதில் பல முயல்கள் லேப் குரோன், ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டவை. சில ரகசிய தகவல்கள் படி சீனா இந்த முயல்களில் ஒரு குறிப்பிட்ட சதவிகித முயல்களை மலட்டுத்தன்மை, ஸ்டெரைல் கொண்டதாக மாற்றியிருக்கிறது. அதாவது அவை ஒரு கட்டத்திற்கு மேல் பெருகாது. ஆஸ்திரேலியா போல கட்டுக்கடங்காமல் போவதை தடுக்க முயல்களின் இனப்பெருக்கத்தை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் போல சீனா அதன் கையில் வைத்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய எதிக்கல் கான்ட்ரவர்சி, அறப்போர் ஆக மாறி இருக்கிறது. முயல்கள் தோண்டும் குழிகள் வெறும் 2 அல்லது 3 அடி கிடையாது. அவை பல மீட்டர்கள் ஆழத்துக்கு செல்லும். இந்த பாலைவனத்தின் அடியில் சீன அரசாங்கம் பல ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன்ஸ், எண்ணெய் மற்றும் எரிவாயு குழாய்கள் புதைத்துள்ளது. முயல்கள் தோண்டும் குழிகளால் மண்ணின் உறுதித்தன்மை குறைந்து இந்த குழாய்கள் உடைய வாய்ப்புள்ளதாக பொறியாளர்கள் எச்சரிக்கிறார்கள். இது நடந்தால் அது ஒரு மிகப்பெரிய என்வாயர்மெண்டல் கேட்டஸ்ட்ரோஃபி, சுற்றுச்சூழல் பேரழிவு ஆக முடியும். சீனா இந்த பாலைவன பகுதியில் வாழும் ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறது. இவர்களுக்கு ராபிட் ரேஞ்சர்ஸ் என்று பெயர். இவர்களின் வேலை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் முயல்கள் அதிகமாகாமல் பார்த்துக் கொள்வது. இதற்கு பதிலாக அந்த முயல்களின் ரோமத்தையும் கரியையும் அவர்கள் விற்றுக்கொள்ளலாம். ஒரு பாலைவனத்தை பசுமையாக்குவது ஒரு சமூகத்தின் பொருளாதாரத்தை எப்படி மாற்றியிருக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். சீனா சேட்டிலைட் மூலம் முயல்களின் வெப்பத்தை ஹீட் சிக்னேச்சர்ஸ் வைத்து
அவை எங்கே கூட்டமாக இருக்கின்றன என்று கணக்கெடுக்கிறது. சில இடங்களில் முயல்களை கட்டுப்படுத்த ட்ரோன்களிலேயே வேட்டை பறவைகளின் ஒலியை ஒலிக்கச் செய்கிறார்கள். பாலைவனம் பசுமையானதால் அந்த பகுதியில் மழையின் அளவு 15% அதிகரித்திருக்கிறது. இது முயல்கள் கொண்டு வந்த மாற்றம். பாலைவனத்தை சோலையாக்க முயல்கள் உதவி செய்தாலும் ஒரு பெரிய இயற்கை விதி அங்கே மீறப்படுகிறது. ஒரு முயல் ஒரு நாளைக்கு குடிக்கிற தண்ணீர் குறைவுதான். ஆனால் 40 லட்சம் முயல்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த முயல்கள் சாப்பிடும் புற்கள் வளர்வதற்கு சீனா லட்சக்கணக்கான டன் தண்ணீரை நிலத்தடி மட்டத்திலிருந்து உறிஞ்சுகிறது. விஞ்ஞானிகள் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. நீங்க மேல பச்சையா மாத்திட்டீங்க, ஆனா பூமிக்கு அடியில இருக்கிற 1000 வருஷத்து சேமிப்பு தண்ணீரை காலி பண்ணிட்டீங்க. இதனால் அந்த பாலைவனத்தை சுற்றியுள்ள மற்ற மாநிலங்களில் கிணறுகள் வறண்டு போக தொடங்கியுள்ளன. இது சீனாவிற்குள் மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு இன்டர்னல் வாட்டர் வாரை உருவாக்கியுள்ளது. ஒரு சின்ன பகுதியில் லட்சக்கணக்கான முயல்கள் நெருக்கமாக வாழும்போது அங்கே வைரஸ்கள் மிக வேகமாக உருமாறும். ஆஸ்திரேலியா பயன்படுத்திய வைரஸை விட பயங்கரமான ஒரு வைரஸ் சீன முயல்களிடம் உருவானால் அது முயல்களோடு நிற்காமல் மற்ற காட்டு விலங்குகளுக்கும் ஏன் மனிதர்களுக்கும் பரவ வாய்ப்புள்ளதா? சீனா ஏற்கனவே வுஹான் விவகாரத்தில் உலகத்தின் பார்வையில் இருப்பதால் இந்த ரேபிட் ப்ராஜெக்ட் உலக சுகாதார அமைப்பு ரகசியமாக கண்காணித்து வருகிறது. சீனாவில் ஒரு வருடத்திற்கு 5 லட்சம் டன் முயல் கறி சாப்பிடப்படுகிறது. இது உலக உற்பத்தியில் 30%. இந்த 40 லட்சம் முயல்கள் திட்டத்திற்கு பின்னாடி இருப்பது வெறும் பசுமை புரட்சி மட்டுமில்லை, அது ஒரு மிகப்பெரிய மீட் பிசினஸ். பாலைவனத்தில் முயல்களை வளர்ப்பது ஒரு பெரிய பண்ணை வைப்பதற்கு சமம். தீவனம் போட தேவையில்லை, இடவசதி தேவையில்லை. பாலைவனமே ஒரு பெரிய பண்ணை. இது சீனாவின் பொருளாதாரத்தை எப்படி மறைமுகமாக உயர்த்துகிறது என்பதை விளக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பகுதி எப்படி மஞ்சள் நிறத்தில் இருந்தது, இப்போ எப்படி பச்சை நிறமாக மாறியிருக்கிறது என்பதை பாருங்கள். பயங்கரமான முயல்கள் ஒரு கண்டத்தையே அழிக்கும் என்ற ஆஸ்திரேலிய தத்துவத்தை சரியாக பயன்படுத்தினால் முயல்கள் ஒரு நாட்டையே உருவாக்கும் என்று சீனா மாற்றி காட்டியுள்ளது. 40 லட்சம் முயல்கள் என்பது 4 கோடியாக மாற அதிக காலமாகாது. அந்த எண்ணிக்கை ஒரு எல்லையை தாண்டினால் சீனா நட்ட அந்த கிரேட் கிரீன் வால் மொத்தத்தையும் இந்த முயல்கள் ஒரே வாரத்தில் தின்று தீர்த்துவிடும். அப்போது சீனாவிடம் இருக்கும் ஒரே வழி ஒட்டுமொத்த முயல்களையும் விஷம் வைத்துக் கொள்வதுதான். அப்படி செய்தால் அந்த விஷம் நதியிலும் நிலத்திலும் கலந்து மிகப்பெரிய அழிவை உண்டாக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு காமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.